இன்னொரு தோசை அப்படியா? போதுங்க. ஒரே ஒரு தோசை எடுத்துட்டு வரேன். என்னடி அதிசயமா காலையிலேயே கால் பண்ணியிருக்க? இங்க போதும்னு சொல்றேன் இல்லைங்க. உன்னை தாண்டி கேட்குறேன், கேட்குதா இல்லையா? அண்ணனுக்கு கால் பண்ண, அவன் ஃபோனே எடுக்க மாட்றான். அவனா மாடியில் தூங்குவாண்டி, சரியா கேட்டிருக்காது. அப்படியா? சரி சரி. சரி, செக்கப் போயிருந்தியே, என்னடி ஆச்சு? போனம்மா. டாக்டர் அடுத்த மாதம் 20ஆம் தேதி டேட் கொடுத்துருக்காரு. 20ஆம் தேதியா? அவ்வளவுலாம் ஆகாது, அதுக்குள்ளே பிறந்துருவான் என் பேரை. எந்த டாக்டர் சொன்னது தான் கரெக்டாக நடந்திருக்கு? அது எப்படி சொல்கிற? பேரன்னு? எனக்கு பொம்பளை பிள்ளை தான் வேணும். இங்கெல்லாம் அதான் ஆசைப்படுறாங்க. அதெல்லாம் இல்லை, எனக்கு பேர பிள்ளை தான் வேணும். பேர பிள்ளையை பெற்று கொடுக்குறதா இருந்தா வீட்டுக்கு வா, இல்லைன்னா வராத. என்னம்மா சீரியலில் வர வில்லி மாதிரி பேசுகிற? பொம்பளை பிள்ளைய பெற்றுட்டு வந்தா என்னை வீட்டுக்குள்ளேயே சேர்க்க மாட்ட போலியே. ஏய், அதெல்லாம் இல்லை. ஆம்பளை பொம்பளை இதில் என்ன இருக்கு? நம்ம வீட்டு மூத்த வாரிசுடி, அம்மா சும்மா சொன்னேன். அப்படி வா வழிக்கு. சரி, போய் உன் புள்ளைய எழுப்பு போ. என் பிள்ளைய எழுப்புறதுக்கு எனக்கு தெரியும். நீ ஒழுங்கா கரெக்டாக வேலைக்கு மாத்திரையை போடு, சரியா? ம் சரிம்மா, நான் நைட்டு கூப்பிடுறேன். சரிடி. டேய் குணா, இன்னும் தூங்கிட்டு இருக்க? மணி என்னாச்சு? சீக்கிரம் இறங்கி வாடா, இல்லைன்னா நான் வரவா? வணக்கம் ஜி. என்ன ஜி காலையிலே குடி வந்துக்கிறீங்க? பார்த்தா பச்சாள் மாரி இருக்கிறீங்க. வீட்டில் எதனா பிரச்சனையா? சொல்லுங்க ஜி. இல்லை இல்லை பொண்டாட்டி கூட எதனா பிரச்சனையா? எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. நீங்கள் லவ் பண்ணுற பொண்ணு வீட்டில் எதனா பிரச்சனையா? எதுவாக இருந்தால் உனக்கு என்ன? மூட்டு குடி. ஆமாம் ஆமாம், உங்கள் பிரச்சனை நமக்கு எதுக்கு? நான் வந்த வேலையை பார்க்குறேன். வேலை எதுனா போயிடுச்சா? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க ஜி. நான் ஒன்றா கேட்டு வேக்கண்ட் எதுனா சொல்லவா? சொல்லுங்க ஜி. என்னடா உனக்கு பிரச்சனை? கை எடுங்க ஜி. நானும் பார்த்துட்டு இருக்கேன். என்ன ஜி மேலாம் கை வைக்கிறீங்க? சார் சொல்லுங்க சார். சார் ஆஃபீஸ் தான் சார் கிளம்பிட்டு இருக்கேன். இதோ வந்துடும் சார் 10 மினிட்ஸில். ஹலோ. டேய் மச்சான், எங்கடா இருக்க? மச்சான் ஆஃபீஸ் போயிட்டு இருக்கேன்டா. மச்சான் எமனா ஒருத்த கை வச்சான்டா, சீக்கிரம் வாடா மச்சான். கை வச்சிட்டாங்களா? மச்சான் இப்போ எங்க இருக்க நீ? டேய் ஆமா மச்சான், நம்ம தனவால் ஒயின் ஷாப்ல இருக்கடா, சீக்கிரம் வாடா மச்சான். வரேன் இரு.
என்னடா ஆச்சு? பிரச்சனைன்னு சொன்ன? டேய் மச்சான், முன்ன இருந்துச்சு, இப்போ இல்லை. அப்போ இருந்துச்சு, இப்போ இல்லை. யாரா இது? மச்சான், அந்த பிரச்சனையே இவரால தான்டா. மச்சான், எனக்கு நிறைய வேலை இருக்கு, ஒழுங்கா சொல்லு. ஏய் மச்சான், நான் பார்த்துக்கிறேன், நீ அப்படியே கிளம்பு. நீ கூட்டவனே வந்தேன் பாத்தியா? என்ன சொல்லணும்டா? போட. டேய் யாரு ஜி? உங்கள் பெஸ்ட்டு ஃப்ரெண்டா? பார்த்தாலே தெரியுது. ஃபோன் பண்ண 5 நிமிஷம் வந்து நிற்கிறாரு. ஜி முன்னெல்லாம் இப்படி தான் ஜி. எனக்கு நிறைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு இருந்தாங்க. ஏதாவது ப்ராப்ளம்னா உடனே வந்து நிற்பானுங்க. ஆனால் இதெல்லாம் தனியாக இருக்கிற வரைக்கும் தான். பொண்ணுங்க லைஃப்பில் வந்துட்டாலே பழைய மாதிரி வராது. ஒரே வார்த்தையில் சொல்லணுன்னா பொண்ணுங்கனாலே பிரச்சனை தான் ஜி. அப்படி இல்லை ஜி. பொண்ணுங்கனாலே பிரச்சனை இல்லையான்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் பொண்ணுங்க நம்ம லைஃப்பில் வந்துட்டா லைஃப் பழைய மாதிரி இருக்காது. அப்படி என் லைஃப்லேயும் ஒன்று நடந்திருக்கு. நீங்கள் வந்ததுலேருந்து என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கல்ல, இதுதான் என் பிரச்சனை. அப்படி என்ன தான் பிரச்சனை? என் பேர் குணா. சரி. நான் ஒரு சிவில் இன்ஜினியர். பொதுவாக இன்ஜினியரிங் காலேஜ்னாலே சிட்டிக்கு வெளியே தான். அப்படி ஒரு சில காலேஜ் சிட்டிக்குள்ளே இருந்தாலும் காசு கொட்டி படிக்கிற அளவுக்கு வசதி இல்லை. அதனால் காலைல 4 மணிக்கு அலாரம் வச்சு 6 மணிக்கு பஸ் பிடிச்சி போனால் தான் காலேஜுக்கு கரெக்டான டைம் போய் சேர முடியும். திரும்ப 3:45 பஸ் பிடிச்சி 4 மணிக்கு கிளம்புனா தான் 9 மணிக்கு வீட்டுக்கு வந்து சேர முடியும். இதுக்கு நடுவில் சாப்பிட்றதா, தூங்குறதா, படிக்கிறதான்ற குழப்பத்திலே முடிஞ்சு போச்சு இந்த 4 வருஷம் இன்ஜினியரிங் வாழ்க்கை. இதில் நான் எங்கே லவ் பண்ணுறது? ஆமாஞ்சி, நமக்கு தான் டைம் இல்லையா? நாம் எங்கேருந்து லவ் பண்ணுறோம்? ஆனால் என்ன ஒருத்தி லவ் பண்ணான். காலேஜில் இல்லை, ஸ்கூலில். அவள் பேர் ராஜி. நாங்கள் அவளை கருப்பின்னு தான் கூப்பிடுவோம். ஸ்கூல் டேஸில் என் பின்னாடி சுற்றுன்னு சுற்றுவாள். அவள் படிக்கவே மாட்டாள், தத்தி அவள். ஆனால் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் என் முன்னாடி வந்து நின்னா. அவள் தகுதியை உயர்த்திக்கிட்டு. எதுக்காக? எனக்காக. என்ன ஜி சொல்கிறீங்க? இந்த மாதிரி பொண்ணுங்களாம் இருக்காங்களா? இருக்காங்க ஜி. அது என் ராஜி மட்டும்தான். ஸ்கூல் படிக்கிறப்ப நான் ஒரு ராஜா மாதிரி இருந்தேன். அவன் என் முன்னாடி ஒன்றும் இல்லாத மாதிரி இருந்தான். ஆனால் இப்போ அவன் என் கண்ணுக்கு ராணி மாதிரி தெரிறான். நான்லாம் அவன் முன்னாடி ஒன்றுமே இல்லாத மாதிரி தோணுது. ஆனால் அவள் அப்படி நினைக்கல. அவள் அப்போ இருந்து இப்போ வரையும் என்னை ராஜா மாதிரி தான் பார்க்குறான். அப்புறம் என்னதான் பிரச்சனை? பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை ஜி. பிரச்சனை எதுவும் இல்லாத தான் நான் அவளை லவ் பண்ண ஆரம்பித்தேன். லைஃப் ரொம்ப நல்லபடியாக தான் போச்சு. நானும் என்னோடய கமிட்மெண்ட்ஸ்லாம் அவளுக்காக முடித்தேன். அவளும் எனக்காக வெயிட் பண்ணான். நானும் அவளும் கல்யாணம்லாம் முடிவு பண்ணும்போது தான் அவங்க அப்பாவுக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவள் என்னை இந்த ஊரை விட்டு போயிட்டான். நான் அதனால தான் ஜி குடிக்கவே ஆரம்பித்தேன். நீங்கள் வேற ஜி, நீங்கள் ஒர்த்து ஜி. இந்த மாதிரி குடிக்க தண்ணி பாட்டுங்க. இந்த மாதிரி பொண்ணுங்களாம் லைஃப்பில் கிடைக்க மாட்டாங்க ஜி. ஜி பொண்ணு எந்த ஊர்னு சொல்லுங்கள், தூக்கிலாம். அதெல்லாம் வேணாம் ஜி. ராஜி தேடி நானே அவங்க ஊருக்கு போனேன். கடவுளே, திரும்பவும் அவன் தான் கால் பண்ணுறான்.
அப்பா இறந்துட்டாருன்னு சொன்னேன். நான் ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்ற, நீயும் எனக்கு ஃபோன் பண்ண மாட்ற. என்னாச்சு உனக்கு? ஏய், எல்லாம் ஓகே தானே? அப்பா இறந்ததுக்கப்புறம் இங்கே எதுவுமே பழைய மாதிரி இல்லை குணா. நம்ம 2 பேரையும் யாராவது பார்த்தா பிரச்சனையாயிடும். இங்கேருந்து போயிடு குணா. பார்த்தா என்ன? வா, உன் வீட்டில் வந்து நான் பேசுகிறேன். நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். நான் சொல்கிறத கேளு குணா. இங்கேருந்து போ முதல்ல. போண்ணா. நீ சொன்னா நான் போயிடணுமா? நீ தானே என்னை வந்து லவ் பண்ணுறேன்னு சொன்ன. ஆமாம், நான் தான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னேன். இப்போ நானே தான் சொல்கிறேன், இங்கேருந்து கிளம்பு. ராஜி, எந்த பொண்ணுங்கிட்ட இல்லாத உங்ககிட்ட நான் பார்த்தேன். அது என்ன தெரியுமா? இப்படிலாம் ஒரு பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணுவாளான்னு. சும்மா இருந்த என்னை லவ் பண்ண வச்சுட்டு இப்போ போகிறேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? வலிக்குது ராஜி. என்ன சொன்னாதான் இங்கேருந்து போவ? எனக்கு கல்யாணம்னு சொன்னால் போயிடுவியா? என்ன தாண்டி அவனுக்கு வலிச்சிட போகுது குணா. எங்கள் அப்பா முகத்தை விட உன் முகம் தான் என் மனசு ஃபுல்லாக இருக்கு. சின்ன வயசுல இருந்து நான் இப்போ வரைக்கும் உன் கூட கனவுல தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அது நிஜமாயிடுச்சுல குணா. ப்ளீஸ் குணா, சொல்றத கேளு. முதல்ல இங்கிருந்து கிளம்பு. யாராவது பார்த்தா பிரச்சனையாயிடும். சரி மச்சான், நான் கூப்பிடுறேன். என் தம்பி வரா. இரு, இங்கிருந்து போயிடு நான் குணா. பேசுகிறேன். இதுக்கு தான் கோயிலுக்கு வரணும்னு சொன்னியா? இதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனை. வா போலாம். ஏய் ராஜி, ஏ நில்றி. ஏய், உன்கிட்ட தாண்டி பேசிட்டு இருக்கேன். டேய் தம்பி, நில்றா. ஏய், பேசிட்டு இருக்கேன்லடி. ராஜி, உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன், நில்றி. ஏய், பேசிட்டு போடி. ஏய், போகாதடி. நான் உன் வீட்டுக்கு வருவேன் ராஜி. ஏய், பேசிட்டு போடி ராஜி. டேய், வண்டி கொஞ்சம் நிறுத்தேன். என்ன பிரச்சனை உனக்கு? நான் ஒரே ஒரு தடவை மட்டும் அவன்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன்டா. அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வேண்டாம், நம்ம கிளம்பிடலாம். அவனுக்கு நிற்க வேணாம்னு சொல்லு. குணா, எனக்காக ஒன்று பண்ணுவியா? உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் யூ ராஜின்னு சொல்றியா? எனக்கு ஒன்றை மட்டும் தாண்டி பிடிக்கும் ராஜி. என்னை விட்டு போயிடாதடி ப்ளீஸ் டி. என்னக்கா பண்ற? ப்ரோ, நீங்க கிளம்புங்க ப்ரோ. இந்த ஊர்க்காரங்களாம் மிருகம் மாதிரி. பிள்ளைங்க படிப்புக்காக என்ன வேணா பண்ணுவானுங்க, எந்த எக்ஸ்ட்ரீம் வேணா போவானுங்க. அதே கல்யாணம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அவனுங்க முடிவு பண்ணுறது தான். இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, என் கையாலே அடிக்க வச்சிருவானுங்க. கிளம்புங்க. அதுலேருந்து அவளை என்னால் மறக்க முடியல. அதனால தான் நான் இப்படி ஆயிட்டேன். அதுலேருந்து ஒரே ஆறுதல் இந்த சரக்கு மட்டும்தான். பொண்ணு இருந்தாலும் கஷ்டம், இல்லைனாலும் கஷ்டம்.
ஏதோ பண்ணுறாளுங்கள ஒரு மாதிரி. இதோ பண்ணிட்டால. சொல்லுமா. எங்க இருக்க? அம்மா தண்ணி பிடிக்கிறதுல வந்திருக்கேன். தண்ணி பிடிச்சதுலாம் போதும், சீக்கிரமா வீட்டுக்கு வா. சரி வரேன். உனக்கு இருக்கு. ஜி பாய் ஜி, கிளம்புறேன். இன்னொரு நாள் பார்க்கலாம் ஜி. ஹலோ 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 ஹலோ. ஹலோ கேட்குதா இல்லையா? ஹலோ எனக்கு கேக்குது, உங்களுக்கு கேக்குதா குணா? ஹலோ குணா, கேக்குதா? ஹலோ ஹலோ, யாரு? நான் மொழி பேசுறேன். மொழியா? ஆமா, யாரு? ராஜி ஃப்ரெண்ட் மொழி. friend. என்ன ஞாபகம் இல்லையா? ஒரு தடவை கூட நீங்க ராஜியா பார்க்க காலேஜ் வந்தீங்களே, என்ன கூட இன்ட்ரோ பண்ணாலே மொழி. ஆ ஞாபகம் இருக்கு சொல்லுங்க. ராஜிய பத்தி ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். ராஜி பத்தியா? என்ன பேசணும்? இப்போ நீங்க ஃப்ரீயா? ஃப்ரீ தான். சரி, ஓகே, நான் லைவ் லொகேஷன் சென்ட் பண்றேன், வந்துறீங்களா? சரிங்க, நான் வந்துடுறேன். ஓகே, ஆ பை. இது வரைக்கும் ராஜி என் லைஃப்பை விட்டு போயிட்டான்னு நினச்சிட்டு இருந்தேன்.